ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பிருந்தாவன் தாம் கி ஜெய். இதுதான் காளிய காட், காளிய மடு. இதுதான் ஆச்சரியமான கதம்ப விருட்சம். இந்த மரத்துக்கு மேலே தான் கண்ணன் ஏறி அழகா இதனுடைய கிளையில் நடந்து போய் கீழே இருந்த யமுனா ஜலத்தில் குதிச்சு ஆச்சரியமாக காளியனை மேலே நடனமாடி காளியனை அடக்கின காளிய மடுவுடைய கதம்ப விருட்சம் இது. முன்னாடி இங்கெல்லாம் யமுனா ஓடின்னு இருந்தால் காலப்போக்கில் யமுனாவுடைய போக்கு மாறி அந்த பக்கம் போயிடுத்து, பகவத் சங்கல்பம். ஆனால் இந்த மரம் இன்னும் சாட்சி. கிட்டத்தட்ட ஒரு 5100 வருஷங்களுக்கு மேலே ஆயாச்சு. இந்த மரத்தினுடையதான வரலாறு, அதனுடைய ஜீவிதம், கிருஷ்ணன் தொட்டு பார்த்து அனுபவித்த ஒரு மரம், காளியனை அடக்கின காதம்ப விருட்சம் இதுதான். இந்த மரத்தை பார்த்தாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு பிடிக்காத தேவையில்லாத எல்லா கெட்ட குணங்கள், துஷ்ட எண்ணங்கள், கண்ணனுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அந்த 108 காளியினுடைய தலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லா எண்ணங்களும் நம்மளை விட்டு போகிறதுக்கு இந்த கதம்ப விருட்சம் அனுகிரகம் பண்ணட்டும். பிரத்யக்ஷமாக கிருஷ்ணஸ்வரூபம் இதை தொடரதே பரமபாகியம், ஆனந்தமாக இருக்குது. இந்த காளியனுடைய எந்த மரத்தில் பகவான் அழகாக ஜோராக ஏறி காளியனை வதம் பண்ணானோ அந்த கதம்ப விருட்சம் இதுதான். சீக்கிரம் பகவான் உங்களை அழிச்சுண்டு வரட்டும், ஆனந்தத்தை தரட்டும். எல்லையில்லாத கிருஷ்ண பக்தி பூரணமாக உண்டாகிறதுக்கு இந்த கதம்ப விருட்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.